ஹரே கிருஷ்ணா. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பர்பஸ், இஸ்கானுடைய ஃபர்ஸ்ட் பர்பஸ். ஓகே, ஏன்னா இஸ்கானுடைய நோக்கம் என்னன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். எதுக்காக நம்ம இஸ்கான் வரோம்? அதில் வந்து 7 விதமான கொள்கைகள் பிரபாத் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி 8 விதமான பிரின்சிபல் கொடுத்துருக்காரு. ஓகே, இது எல்லா பக்தர்களும் தெரிஞ்சுக்கணும். ஓகே, இது வந்து 7 பர்பஸ். நம்ம ஏற்கனவே கிளாஸ் எடுத்துக்கோம். இது என்ன பண்ணோம், ரிப்பீட்டடாக அப்பப்போ எடுத்துகிட்டே இருக்கும். ஏன்னா நிறைய பேர் சேனல் விட்டு இருக்கு இல்லையா, நிறைய பேர் வர்றாங்க போகிறாங்க. அப்போ வந்து எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கிருத்திகா மாதாஜி, ஹரிபிரியா மாதாஜினா இப்போ மலைவாசல் பிருந்தா மாதாஜி யாருமே இந்த லிஸ்ட்டில் உள்ள யாருமே கவனிக்கல இன்னும். சத்யானந்த பிரபு, விஸ்வனா மாதாஜிக்கெலாம் தெரியாது. இப்போ நான் எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் கொள்கை என்னன்னு சொல்கிறேன். To systematically propagate spiritual knowledge to society at large and to educate all people in the techniques of spiritual life in order to check the imbalance of values in life and to achieve real unity and peace in the world. இது என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் வந்து on the way to krishna.blogspot.comல வந்து நான் இதை கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே இது வரும். ஓகே, ஹோம் பேஜ் போனேன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணேன், ஸ்க்ரீன் ஷேர் பண்ண எப்படி ஆகுதுல, சரி நான் ஷேர் பண்ணுறேன். ஸ்க்ரீன் ஷேர் எங்கே இருக்குது? இதுதான் இருக்கா ஸ்க்ரீன் ஷேர். ஓகே, இப்போ நான் ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்போ நம்மளுடைய ஓகே ஷேர் தெரியும் இல்லையா? இதுதான் நம்மளுடைய வெப்சைட் ஆன் த வே டு krishna.blogspot.com. இதில் இந்த கீழே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜ் என்ன இருக்கும், நம்மளுடைய கொள்கைகள்லாம் இருக்கும். 7 பர்பஸ் ஆஃப் இஸ்கான் பிக் பண்ணுங்க. 7 பர்பஸ் அண்ட் 8 பிரின்சிபல்ஸ் இருக்கா? இதுதான் முதல் பர்பஸ். இப்போ நான் படித்தேன் அதான் சமூகத்தில் ஆன்மீக. நீங்கள் வேணா படிங்க. பிரபு உங்களுக்கு தெரியுதா? சத்யநாராயண பிரபு உங்களுக்கு தெரியுதா? அது ஸ்கிரீனில் தெரியுதா? தெரியுது பிரபு. படிங்க, தமிழில் படிங்க. சமூகத்தில் ஹரே கிருஷ்ணா. பிரபு படிங்க. சமூகத்தில் சமூகத்தில் ஆன்மீக அறிவை முறையாக பரப்புதல் மற்றும் வாழ்க்கையில் உள்ள ஏற்றத்தாழ்வை சரி செய்து உலகில் உண்மையான ஒற்றுமை மற்றும் அமைதியை அடைவதற்கு ஆன்மீக வாழ்க்கையின் நுட்பங்களை அனைவருக்கும் கற்பித்தல். தேங்க்யூ ப்ரோ. மீட்ல போட்டுக்கோங்க. ஹரே கிருஷ்ணா ப்ரோ. ஹரிபிரியா மாதாஜி, நீங்க ஃபர்ஸ்ட் லைனை படிங்க, இங்கிலீஷ்ல படிங்க. சிஸ்டமேட்டிக்கலி பிரபுஜி டிராவலிங்ல இருக்கேனா தெரியல பிரபுஜி. சரி பரவாயில்லை, நான் படிச்சேன். தேங்க்யூ நோ ப்ராப்ளம். லிசன் பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல். சிஸ்டமேட்டிக்கலி ப்ரொபகேட் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் டு சொசைட்டி அட் லார்ஜ். சமூகத்தில் வந்து ஆன்மீக அறிவை முறையாக பரப்பணும். வாழ்க்கையில் உள்ள இம்பேலன்ஸ், என்ன இம்பேலன்ஸ், அவங்களுடைய ஏற்றத்தாழ்வு அதை சரி செய்து உலகில் உண்மையான ஒற்றுமையற்றும் அமைதி அடைவதற்கு ஆன்மீக வாழ்க்கை நுட்பங்களை அனைவருக்கும் கற்பிக்க வேண்டும். ஓகே, இதுதான் வந்து நம்ம இஸ்கானுடைய முதல் கொள்கை. இது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆன்மீகம்னா என்ன, பௌதிகம்னா என்ன, இதே முதல்ல நம்ம கற்பிக்கணும். ஓகே, ஏன்னா இந்த மாதிரி பௌதிகத்தை கற்பிக்க நிறைய டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கு. ஆன்மீகத்தை கற்பிக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் எங்கேயுமே இல்லை. ஓகே, ஆன்மீகம் பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த நூல் வந்து பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம், சைத்தன்ய சரிதாமிரதம். ஓகே, இந்த 3மே நம்ம இஸ்கான்ல இருக்கு. ஸோ இது வந்து ஆன்மீகம் நாள் வந்து கிருஷ்ணர்கிட்ட இணைக்கிறது தான் ஆன்மீகம். ஓகே, கிருஷ்ணனோட எதெல்லாம் தொடர்பில் இருக்கோ அதெல்லாம் ஆன்மீகம். இல்லைன்னா என்ன பண்ண முடியாது. ஒருத்தால எவ்வளவு தூரம் உயரமா மற்ற யோகா பிராக்டிஸ் பண்ணி மேலே போனாலும் அவரால் என்ன பண்ண முடியாது, அதில் நிலைச்சு நிற்க முடியாது. திருப்பி என்ன பண்ணுவாங்க, பௌதிக லோகத்துக்கு வந்துடுவாங்க. ஓகே, யாரால கிருஷ்ணரை பிடிச்சிட்டாங்களோ, அந்த யோகேஸ்வரா பிடிச்சிட்டாங்களோ, யோகத்துக்கெல்லாம் ஈஸ்வரா பிடிச்சிட்டாங்களோ, அவங்க என்ன பண்ணலாம், இந்த பௌதிக லோகத்திலேருந்து தப்பிக்க சான்ஸ் உண்டு. தப்பிக்கிறதுனால என்ன முடியாது, அவங்க என்ஜாய்மெண்ட்டே பண்ண மாட்டாங்க, கிடையாது. ரியலாக பார்த்தீங்கன்னா என்ஜாய்மெண்ட்டே இந்த உலகத்தில் கிடையாது. ஓகே, ஆனால் ஒரு கிருஷ்ண கான்சியஸ் டிவோட்டி என்ஜாய் பண்ண முடியும் இந்த பௌதிக வாழ்க்கையில. ஓகே, பிகாஸ் தே நோ ஹவு டு என்ஜாய். இன்னைக்கு காலையில் மகாராஜ் கூட சொன்னாங்க, தே நோ த ட்ரிக்ஸ் ஹவு டு என்ஜாய். அதனால் நீங்கள் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் சாக்ரிஃபைஸ் எல்லாம் என்ஜாய் பண்ண முடியாது வாழ்க்கையை. அதனால் யாரெல்லாம் வந்து இந்த பகவானுடைய பாதங்களை கிச்சன் பிடிச்சிட்டாங்களோ, பகவானுடைய பாதங்களை நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்களோ, அவங்களுக்கு இந்த பௌதிக ஓஷன், இது வந்து கடல் தானே சொல்றாங்க, பிறப்பு இறப்பு கடல், அது வந்து ஒரு கன்றுக்குட்டியில் உள்ள அந்த தண்ணி எவ்வளோ இருக்கும்,
கன்றுக்குட்டி காலை வச்சு நடக்கும்போது அதுல ஒரு சின்ன இது சோடு வரும் இல்லையா, அதுக்குள்ள தண்ணி ஊற்றினா எவ்வளோ இருக்கும், அதை தாண்டது கஷ்டமா ஈஸியா? அவ்வளோதான், அவ்வளோ கஷ்டம், அவ்வளோதான், அவ்வளோ ஈஸியா இருக்கும். ஓகே, அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா இது வந்து நம்ம பகவானுடைய பாதங்களை பிடிக்கிற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை, இந்த மாதிரி நூல்கள்லாம் ஆச்சாரியர்கள் விளக்கோடு எழுதியிருக்காங்க. ஓகே, இதை வந்து என்ன பண்ணணும், படிக்கணும். இந்த ஆன்மீகம் படிக்கிறதுனால என்ன பண்ணணும், நம்ம ஒரு பரம்பரையில் வர ஒரு இதை தான் நம்ம படிக்கணும். அதுக்கு தான் இந்த சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இதில் போட்டிருக்காரு பிரபுபாதர் ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்காரு. என்ன சிஸ்டம் கொடுத்துருக்காரு, இந்த பரம்பரையில் வர சிஸ்டம் கொடுத்துருக்கிறாரு. அந்த பகவத்கீதை ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே அந்த இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்சோடனே கொடுத்துருப்பாங்க. 32 பேர் போட்டிருப்பாங்க. கிருஷ்ணர்டேருந்து ஸ்டார்ட் ஆகும், நாரதர், வியாசர், அப்படி கடைசியாக வந்து கடைசியில் தான் பிரபுபாதர் வரும். இந்த மாதிரி தான் நம்ம ஆன்மீகங்கள் படிக்க வேண்டும். ஆன்மீகங்கள் படிக்கும்போது நான் அங்கே படித்தேன், இங்கே படித்தேன், இது கேட்டேன், அது கேட்டேன் அப்படின்னு என்ன பண்ணுவோம், நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கை வந்து வேஸ்ட் ஆகிடும். அதனால பிரபுபாதர் என்னென்ன ரூல்ஸ் ரெகுலேஷன்லாம் கொடுத்தாரோ இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம வாழ்க்கையோட இம்பேலன்ஸை வந்து என்ன பண்ணலாம், சரி செய்யலாம், ஏற்றத்தாழ்வை சரி செய்யலாம். இல்லைன்னா ஏற்றத்தாழ்வோட பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம ஏற்றத்தாழ்வுனா புரியுது இல்லையா? ஏற்றத்தாழ்வுனா சில சமயம் ஹாப்பியாக இருக்க மாதிரி தெரியும், சில சமயம் வருத்தமாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் 2 நேரம் எப்படி தான் இருக்கும், நம்ம வருத்தமாக தான் இருக்கும், ஹாப்பினஸ் கிடையவே கிடையாது. இந்த இம்பேலன்ஸை சரி பண்ணிக்கலாம் எப்போ நம்ம பிரபுபாதருடைய வார்த்தைகளை ஃபாலோ பண்ணணும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிரபுபாதருடைய வார்த்தைகளை ஃபாலோ பண்ண என்ன ஆகும்னா, ஒருத்தர் வந்து என்ன பண்ணலாம், உண்மையான நிலையை அடைய முடியும். அப்படின்னு அர்த்தம், ஒரு மகிழ்ச்சியான நிலையை அடைய முடியும்னா யூனிட்டி அண்ட் பீஸ் எப்படி வரும்னா பிரம்மபூதா ஸ்டேஜை அடைய முடியும். பிரம்மபூதா ஸ்டேஜ்ங்கிறது என்னன்னா, இந்த பகவத்கீதையிலே கொடுத்துருக்காங்க, பிரம்மபூத்தா பிரசன்னாத்மா ந சோஷதி ந தங்ஷதி ஷம சர்வேஷு பூத்தேஷு மத்பக்திம் லபதே பராம். நம்ம எல்லாம் மைனஸ்ல இருக்கோம். ஓகே, மைனஸ் ஆக்சிஸ் போட்டிங்கன்னா நம்ம கீழே மைனஸ்ல இருக்கோம், பிளஸுக்கு போகணும், கிருஷ்ணன் மேலே போகணும் இல்லையா, கிருஷ்ணன் மேலே நம்பிக்கையோட போகணும். ஆனால் இந்த மைனஸ்லேருந்து டக்குன்னு ப்ளஸ் போக முடியாது, இடையில என்ன வரணும், 0 வரணும். அந்த 0 தான் பிரம்மபூதா ஸ்டேஜ். ஓகே, அப்போ நம்ம என்ன ப்ராக்டிஸ் பண்ணிட்டு, பக்தி ப்ராக்டிஸ் போது இப்போ ஒன்று ப்ராக்டிஸில் மைனஸ்லேருந்து தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, நம்ம இன்னும் அந்த ஏற்றத்தாழ்வை சரி பண்ணல. ஏற்றத்தாழ்வை சரி பண்ண ஸ்டேஜ் எது, பிரம்மபூதா ஸ்டேஜ். அது புரிஞ்சுக்கணும். ஓகே, இதுதான் இஸ்கானுடைய இதுதான் பர்பஸ். இஸ்கான் டெம்பிள்ல போகும்போது நினைச்சுக்கணும், நம்ம எதுக்காக நம்ம வந்திருக்கோம், நம்மளுடைய ஆன்மீக அறிவை நம்ம முழுமையா பரப்பணும், நமக்கு தெரிஞ்சுக்கணும் ஆன்மீக அறிவு. நம்மளே என்ன பண்ணல, நமக்கு தெரியல. ஓகே, நம்மளே இன்னும் உருப்படியா படிக்கல. அப்ப என்ன பண்ணணும், நம்ம ப்ராசஸ்ல இருக்கோம். ஓகே, பிராக்டிஸ்ல இருக்கோம். எவ்ரி டைம் இஸ்கான் டெம்பிள்ல போகும்போது நான் படிக்கணும், எதுக்காக நம்ம வந்திருக்கோங்கிறத நான் படிக்கணும். நம்ம இங்க வந்து மேனேஜ் எல்லாருக்கும் நம்ம ராஜான்னு சொல்லி பேர் வாங்குறதுக்காக வரல, இல்லைன்னா பெருசா நம்ம வந்துடணும் அதுக்கு வரல. நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். அது மறந்துடும். அதனால நம்ம திருப்பி படிச்சுக்கணும். நம்ம எல்லாருமே உண்மையான ஒற்றுமை மற்றும் அமைதியை அடைவதற்கு யூனிட்டி எப்படி வரும், when we see everyone as a part and parcel of Krishna. அது பகவத்கீதை சொல்லியிருக்காங்க, மமிமாம்சோ ஜீவலோகே ஜீவபூத்த சனாதனா, எல்லாருமே கிருஷ்ணனுடைய குழந்தைங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் அந்த ரியல் யூனிட்டி வரும். இதெல்லாம் நம்ம பண்ணோம், இஸ்கான் தான் சொல்லித்தரோம். அதனால இந்த குரூப்புக்குள்ளேயே என்ன பண்ணல, இஸ்கானும் ஒரு ஆர்கனைசேஷன், இதுலையுமே என்ன பண்ணோம், நிறைய சண்டை சச்சரவுகள் இருக்க தான் செய்யும். அப்படி இல்லாத இடம், பெர்ஃபெக்டான இடம் எதுவுமே கிடையாது. அதான் அந்த மாதாஜி சொன்னாங்க இல்லையா, அவங்க பேர் என்ன, நிதாய் செவினி மாதாஜி. போட்டு ரொம்ப அழுக்கா இருந்தது, நம்ம இடத்த சுத்தம் பண்ணி நம்ம உட்காந்துக்கணும், அவ்வளோதான். ஓகே, அப்புறம் டெஸ்டினேஷன் போயிடலாம். நம்ம எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது, போட்டையே கிளீன் பண்ண முடியாது. அதே மாதிரி இஸ்கான் இல்லை, நிறைய பேர் எப்படி வேணா பிஹேவ் பண்ணலாம். ஸ்டேஜ் அடையறதுனால அவங்களோட பிஹேவியர் அப்படிதான் இருக்கும். யாரெல்லாம் ஸ்டேஜ் அடைஞ்சிட்டாங்களோ அவங்க பிரம்மபுத்தா ஸ்டேஜ் ஆனவங்க வேற மாதிரி இருப்பாங்க. ஸோ எல்லாருமே வியாதி இருக்கு. இஸ்கான்ல வந்து எல்லாமே பெர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது. வேலையில் உள்ளவங்களாம் ரொம்ப ஒஸ்ட்டு, இஸ்கான்ல இருக்கவங்களாம் ரொம்ப பெர்ஃபெக்ட்டு. இந்த மாதிரிலாம் மிஸ்டேக் நம்ம இதை வச்சுக்கூடாது. ஓகே, மித்தெல்லாம் வச்சுக்கூடாது. இஸ்கான்ல உள்ள வந்தவங்க நல்ல மனிதர்கள், அவங்கள அசோசியேட் பண்ணோம். ஆனால் அதுவும் என்ன பண்ணோம், தரங்கான சொல்லியிருக்காங்க. என்ன தரங்கான சொல்லியிருக்காங்க, கனிஷ்ட அதிகாரி, மத்தியம அதிகாரி, உத்தம அதிகாரி. கனிஷ்ட அதிகாரி நியோஃபைட் டிவோட்டி, அவருக்கு மரியாதை பண்ணணும். ஆனால் மத்தியம அதிகாரி காலில் விழணும். உத்தம அதிகாரி என்ன சொன்னாலும் ஃபெய்த்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? அதனால இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, பிளைண்டாக ஃபாலோ பண்ணக்கூடாது நம்ம எதை ஃபாலோ பண்ணாலும். அதனால இந்த சொசைட்டி கிரியேட் பண்ணியிருக்காங்க.
இஸ்கான் சொசைட்டியை வந்து கிரியேட் பண்ணி எல்லா இடத்துலையும் இந்த மெசேஜ் போய் சேரணும். ஆயிரக்கணக்கான சொசைட்டி கிரியேட் பண்ணும். ஒரு வீடுமே ஒரு இஸ்கான் கோயில் தான். அந்த மாதிரி ஒரு மக்களுக்கு வந்து அவங்களுக்கு இந்த பயிற்சியை கொடுக்கணும். we are all part and parcel of கிருஷ்ணா. கிருஷ்ணர் வந்து முழுமையானவர். ஓம் பூர்ணமதம் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமதச்சரே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணம் ஏவ அவசிஷ்யதே. கிருஷ்ணர் வந்து கம்ப்ளீட் அண்ட் பர்ஃபெக்ட். அவர் முழுமையா இருக்கிறாரு, அவர் முழுவதுமா இருக்கிறார். ஓகே, கம்ப்ளீட்டா இருக்கிறாரு, பெர்ஃபெக்டாகவும் இருக்கிறார். ஓகே, இந்த மாதிரி நாலேஜ்ல என்ன பண்றோம்னா சொல்லித்தரோம். இதை சொல்லித்தர என்ன கொஞ்சம் கொஞ்சமா மாயிலேருந்து ஒருத்தர வெளியே வர முடியும். இல்லைன்னா நம்ம பூர்வ ஜென்ம வாசனை என்ன பண்ணணும்ல திருப்பி நம்ம பௌதிக இதுக்குள்ளதான் கொண்டு போயிட்டே இருக்கும். புலன்கள் நுகர்ச்சியிலே தான் கொண்டு போயிட்டே இருக்கும். இந்த நாலேஜை பெறுவதன் நோக்கம் தான் சாக்ரிஃபைஸ் பண்றது. இல்லைன்னா சாக்ரிஃபைஸோட மீனிங்கே கிடையாது. ஸோ எஜுகேஷனுடைய பர்பஸே என்ன? இந்த மாதிரி யார் ஒருத்தர் வாழ்க்கையை லீட் பண்ணலாம் அப்படிங்கிறத எஜுகேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் டு சொசைட்டி சிஸ்டமேட்டிக்கலி ப்ரொபகேட். சிஸ்டமேட்டிக்கலினா எப்படி? நம்ம இந்த ஒரு பரம்பரை மூலமா வந்து அதை என்ன பண்றோம்? நம்ம ப்ரொபகேட் பண்றோம். ஆன்மீக அறிவை வந்து ப்ரொபகேட் பண்றோம், பரப்புறோம். இந்த முழுவது சமுதாயத்துக்கு என்ன பண்றோம்? நம்ம வந்து பரப்புறோம். ஓகே, சமூகத்தில் ஆன்மீக முறையாக பரப்புதல். முறையாகனா ஒரு ஆன்மீக பரம்பரையிலேருந்து வந்து பரப்புறது, அதுதான் முறையாக. ஓகே, இல்லைன்னா முறை இல்லைன்னா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஃபாலோ பண்றது. நான் ஒரு பத்திரிகையில் படிச்சேங்க, இந்த மாதிரி ஒருத்தர் சொன்னாருங்க, இது முறை கிடையாது. முறையாகனா அது ஆச்சாரியர்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த முறை, பரம்பரையில் வர முறை. ஓகே, பரப்புதல் மற்றும் வாழ்க்கையில் உள்ள ஏற்றத்தாழ்வு பார்த்தோம் இல்லையா? பிரம்மபுதா ஸ்டேஜ் வந்த பிறகு தான் அந்த ஏற்றத்தாழ்வு சரியாகும். அது வரையும் ஏற்றத்தாழ்வு இருக்க தான் செய்யும், நம்ம அஃபெக்ட் ஆக தான் செய்வோம். அப்படி சண்டையெல்லாம் வரும்போது திருப்பி நம்ம கிருஷ்ணனை மயமா கொண்டு திருப்பி. ஓகே, உலகில் உண்மையான ஒற்றுமை மற்றும் அமைதி அடைவதற்கு என்ன அர்த்தம்? ஒற்றுமை, உண்மையான ஒற்றுமை எப்போ வரும்? எப்போ ஒருத்தர் எல்லாரையும் கிருஷ்ணனுடைய பின்ன பகுதியாக பார்க்கும்போது தான் உண்மையான ஒற்றுமை வரும். ஓகே, அதுக்காக என்ன பண்றோம்? டெக்னிக்ஸ் கொடுத்துருக்காரு. டெக்னிக்ஸ், values in life, achieve spiritual techniques போடலைங்க. systematic propagate spiritual knowledge to society at large and all people in techniques of spiritual life. Techniques of spiritual life. Techniques என்ன சொன்னாங்க? அதுக்கு தான் இந்த சாண்டிங், புக் ரீடிங், பிரசாரம் உட்கொள்றது, இதுதான் டெக்னிக்ஸ். ஓகே, இந்த டெக்னிக்ஸ் மூலமா ஃபாலோ பண்ண என்ன ஆகிடும்? நம்மளுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆக ஆரம்பிச்சோம். ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் எங்க இருக்கு? பரப்புறதுனா என்ன? ஆன்மீக அறிவை முறையாக பரப்புதல் அர்த்தம். பரப்புதல் என்ன அர்த்தம்? ப்ரீச் பண்ணது. அப்புறம் ப்ரீச்சிங்ல பெஸ்ட் ப்ரீச்சிங் என்ன? பிரபுபாத புக்கு கொடுக்கறது பெஸ்ட் ப்ரீச்சிங். ஸோ ஆன்மீக அறிவு எங்க இருக்கு? அந்த புக்கில் இருக்கு. ஓகே, அதை நம்ம இனிஷியலா கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி என்ன பண்ணலாம்? ஒருத்தர் தூண்டி விடலாம். அந்த ஆன்மீக அறிவு முழுவதுமாக அந்த புக்ல இருக்கு, இது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, அதனால அவர் என்ன பண்றோம்? இந்த மாதிரி கொடுத்து அவருடைய வாழ்வில் வழி ஏற்றத்தாழ நீக்கிறோம். அப்ப என்ன ஆயிடுது? அவர் வீட்டுல ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுது? அவருடைய வாழ்க்கையில வந்து அமைதியும் ஒற்றுமையும் வந்தது. ஓகே, அதனால நம்ம முக்கியமா அதை தெரிஞ்சுக்கணும். இந்த இஸ்கான் பிரின்சிபல்லாம் என்ன பண்ண தெரிஞ்சுக்கணும். இப்ப ஸ்கிரீனை ஸ்டாப் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் பர்பஸ். ஓகே, அதனால நம்ம வந்து நம்ம எதுக்காக இந்த இஸ்கானுக்கு வந்தோம், என்ன பண்றோங்கிறத நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும். அதனால ஃபர்ஸ்ட் பர்பஸ் இது மாதிரி 6 பர்பஸ் இருக்கு. ஓகே, நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். இப்போ யாருக்கு எது கொஸ்டின் தான் கேட்கலாம். இஸ்கான் பர்பஸ்லையும் சரி, இல்லைன்னா பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். அந்த முந்தைய கிளாஸ்லையும் சரி. ஓகே, ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? பிரபு, நீங்க இப்ப சொன்னீங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க பிரபு. பிரபு, கண்ணுக்குட்டியை பத்தி பேசுனீங்க. என்ன பிரபு? புரியல பிரபு. அந்த இடம் எனக்கு புரியுது. ப்ரீச் பண்ணும்போது கண்ணுக்குட்டி இந்த கால் அது கடல் தண்ணியை பத்தி ஒப்பிட்டு, சமுத்திரம் தண்ணி பத்தி ஒப்பிட்டீங்க இல்லையா? ஆமாமா, சொல்றேன் நானு. அது என்ன பிரபு சொன்னீங்க? எனக்கு சரியா விட்டு கேட்டு. நான் சொல்றேன். அதுக்கு ஒரு ஸ்லோகம் கூட இருக்கு. சமாசித ஏ பாத பல்ல பலம் மகத்பதம் புண்ணிய யசோகுணாரே பவாம்புதி வச்ச பரம்பரம் எத்து பதாமாதேஷாம். அதாவது யார் முராரியுடைய பாதங்களை கெட்டியா பிடிச்சிட்டாங்களோ, முராரின்ற பாதங்கிறது இந்த போட் கிராஸ் பண்றது, கிருஷ்ணாவுடைய பாதம். கிருஷ்ணாவுடைய பாதம் கரெக்ட். அதை யாரு கெட்டியா பிடிச்சிட்டாங்களோ அவங்களுக்கு வந்து
இந்த பௌதிக உலோகம் வந்து கடல் மாதிரி இருக்குமா. அந்த கடல் மாதிரி இருக்கிறது என்ன இருக்குமா, கடல் வந்து கடல் மாதிரி இருக்காது அவங்களுக்கு. அவங்களுக்கு வந்து ஒரு கன்றுக்குட்டியோடைய பாத சுவடுல எவ்வளவு தண்ணி இருக்கோ அவ்வளவுதானா. அதை கடக்கிறது கஷ்டமா ஈஸியா? ரொம்ப சின்னதா இருக்கும். ரொம்ப சின்னதா இருக்கும். ஆமா, அந்த மாதிரி ஈஸி ஆயிடும். யாருக்கு? யார் முதலாளியுடைய பாதங்களை கட்டியா பிடிச்சிட்டாங்க. ஓகே, அதனால நம்ம இதெல்லாம் நம்ம சொல்லித்தரோம். இதுதான் பர்பஸ், இஸ்லாமுடைய பர்பஸ். தேங்க்யூ 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 பிரபு. ஓகே, ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது क्वेश्चंस இருக்கா? ஓகே, வேற क्वेश्चंसல பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க மாதாஜி. நம்ம தாழ்ந்த நிலையில இருந்து மேல அடுத்த ஸ்டெப் போறதுனா பிரம்மபூதாவாங்க பிரபு. அதாவது நம்ம இப்ப எங்க இருக்கோம்னா, நான் சொன்னேன் இல்லையா, இந்த அதான் இதெல்லாம் கரெக்டா நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு ஆக்சிஸ் போட்டீங்கன்னா படிக்கும்போது கீழே இருக்கிறது என்ன சொல்லுவாங்க, மைனஸ், மேல பிளஸ், லெஃப்ட் சைடு பார்த்தா மைனஸ், ரைட் சைடுல பிளஸ். கரெக்டா? நாம இப்ப மைனஸ்ல இருக்கோம், அதாவது பௌதிகத்துல இருக்கோம். நம்ம உணர்வுகள்லாம் ஃபுல்லா தூய்மையா இல்லை. மேபி சாண்ட் பண்ணும்போது கொஞ்ச நேரம் தூய்மையா இருக்கு, மார்னிங் டைத்துல தூய்மையா இருக்கு. மற்ற நேரங்கள் பார்த்தீங்கன்னா எண்ணங்களை நம்மளே நோட் பண்ணோம்னா தெரியும் ஃபுல்லா தூய்மையா இல்லை. அதனால மைனஸ் இருக்கும்போது தூய்மை இருக்காது. இந்த மைனஸ்லேருந்து என்ன பண்ணோம், ஜீரோ கொண்டு வரதான் பிரம்மபுதா ஸ்டேஜ். ஓகே, அதுக்கப்புறம் பக்தி சேவை பண்றோம்ல, அப்ப பிளஸ்ல போகும். இப்போ என்ன பண்றோம், பிரம்மபுதா ஸ்டேஜ்ங்கிறது இன்டர்மீடியட் ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ணுவோம், நான் சோசதி நான் காங்ஷதி, எந்த விதமான ஏக்கமும் இருக்காது, எந்த விதமான வருத்தமும் இருக்காது அவருக்கு. ஓகே, இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்து பிரம்மபுத்தா ஸ்டேஜ் வந்தோடனே அவன் பக்தி சேவை என்ன பண்ணுவார், ஸ்டார்ட் பண்ணிடுவார். அதனால இந்த ஸ்டேஜ் வர்றது வரைக்கும் என்ன பண்ணுவோம், நம்ம ப்ராக்டிசிங் டிவோட்டி, சாதனை பண்ணணும். சாதனை பண்ணுறது எப்படி இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும், பெயின்ஃபுல்லாக இருக்கும். சார் டெய்லி எந்திரிக்கணுமா, நானே தான் எல்லா வேலையும் பண்ணணுமா, சார் ஒரு நாள் கூட ரெஸ்ட் இருக்காதான், இப்படி மாற்றம். ஓகே, முதல்ல இன்ட்ரெஸ்டிங்காக டிடிலாம் வாங்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் டிடி வாங்கிட்டேன், எங்கள் வீட்டுக்கு ஜெகா எல்லாமே நல்லா ஜாலியாக இருக்கும். ஆனால் போக என்ன ஆகிடும், ஒரு டெம்பிளில் ஒரு டிவோட்டி ஃபுல் டைம் டிவோட்டி போகணும்னாரு. ஏன் காலையில் தான் கௌரங்க பாபாவுக்கு ட்ரெஸ் பண்ணேன், திருப்பி என்னையே கூப்பிட்றீங்க, மதியம் நானே எல்லாம் பண்ணணுமா, ஈவினிங் நான் தான் பண்ணணுமா, வேற யாராவது கூப்பிடுங்க போங்க, நான் வர முடியாது, நான் பிஸியாக இருக்கேன். இப்படி ஒரு பூஜாரி சொல்கிறார் இல்லையா. ஏன் என்ன ஆயிடுச்சுன்னா, என்ன ஆயிடுச்சு, அவர் இன்னும் எந்த ஸ்டேஜுக்கு வரல, பிரம்மபுதா ஸ்டேஜ், மைனஸ் ஜீரோக்கு வரல இன்னும். ஓகே, ஜீரோக்கே வரல நம்ம. ஓகே, மைனஸ்ல எல்லாரும். அதனால நம்ம என்ன பண்ண புரிஞ்சு, நம்ம என்ன பொசிஷன்ல இருக்கோங்கிறது புரிஞ்சுக்கணும். வாழ்வில் ஏற்றத்தாழ்வை சரியில்லை, நமக்கு சேர்த்து தான் இந்த எல்லா பர்பஸும். நம்ம பிரீச் பண்றதா என்ன, இந்த ஃபர்ஸ்ட் பிரீச்சிங் யாருக்கு பண்றோம், நமக்கு தான் பண்றோம். ஆமா, அதை புரிஞ்சுக்கணும். ஆமா, ஸோ நமக்கு பிரீச் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எல்லாருக்கும் பிரச்சனைனா எல்லாருமே புரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது. யாரு சொல்றது புரியும் அப்படின்னா, யாரு வந்து செல்ஃப் ஃபெயிலியர்ஸ் ஆயிட்டாங்களோ அவங்க சொன்னா புரிஞ்சுக்கும். பிரபுபாது வந்து ஆப்பிரிக்கன்ட்ட பேசுறாரு, நியூடா இருக்கிறாங்கல்ல அவன்கிட்ட பேசுறாரு, அவங்க எல்லாம் பக்தரா மாறிடுறாங்க. ஆனா நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட, நம்ம ரிலேட்டிவ்கிட்ட, நம்ம தெரிஞ்சு யார்கிட்ட சொன்னாலும் மாற மாட்டேன்னா என்ன அர்த்தம்னா, நம்மளுடைய சொல்லில் என்ன இல்லை, அந்த இது இல்லை, பவர் இல்லை, பியூரிட்டி இல்லை. ஓகே, அது வந்து புரிஞ்சுக்கணும். ஓகே, அதனால அதுக்காக ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட் கிடையாது, நம்ம ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். அது ப்ரீச்சிங் தான் எசன்ஸ். நம்ம படிக்கணும், ப்ரீச் பண்ணணும், இப்படி ரிப்பீட் பண்ண என்ன ஆகிடும், நம்ம அந்த பிரம்மபுதா ஸ்டேஜை அடைஞ்சிடும். பிரபாத நிறைய பேர் இந்த மாதிரி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பிரபாத பரப்பட்டில் கொடுக்குறாரு பகவத்கீதை. இதை வந்து நம்ம இது நம்ம தப்பா நினைக்கக்கூடாது. எப்போ பார்த்தாலும் கிளாஸ்லேயே பேசணும் நினைக்கவே கூடாது. இது நமக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல டிஸ்கஸ் பண்ணோம், குழந்தைக்கு டிஸ்கஸ் பண்ணோம், யாரை பார்த்தாலும் டிஸ்கஸ் பண்ணோம். இப்படியே டிஸ்கஸ் பண்ணால் நம்ம மைண்டில் இது ஓடும். ஏன்னா எப்படி ஓடுது பாருங்க, பாட்டு எப்படி, சினிமா பாட்டு எங்கே போனாலும் சினிமா பாட்டு. பஸ்ஸில் உட்காந்திங்கன்னா அப்படியே எந்த ஒரு நாவா திடீர்னு எங்கேயோ கூட்டு போயிடும், இளையராஜா பாட்டு ஏதாவது ஒன்று கொண்டோம், நம்ம அந்த அளவுக்கு போயிடும். ஓகே, இவன் அதையே போட்டு அரைக்கிறாங்க இல்லையா, நம்ம இதையே போட்டு அரைக்கணும். உடல் இல்லை இந்த மாதிரி நம்ம இதையே போட்டு அரைக்கிற என்ன ஆகும், நமக்கு வந்து அந்த பிரம்மபுதா ஸ்டேஜாவது வர முடியும் நம்மளால. ரொம்ப கஷ்டம். ஓகே, ஜீரோ போடுறதே ரொம்ப கஷ்டம். நான் வச்சுக்கோங்க. அதனால பக்தி ஈஸி தான், இல்லைன்னு சொல்ல. அது யாருக்கு ஈஸி, ரொம்ப எளிமையான மக்களுக்கு ஈஸி. எதை சொன்னாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா ஈஸி. நம்மளால அப்படி முடியுதா? நம்ம யாராவது என்ன மாதாஜி? புரியுது, தேங்க்யூ மாதாஜி. ஓகே, நம்மளால அப்படி முடியல இல்லையா? யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு நம்ம இது பண்ணாலுமே, நம்ம இன்சல்ட் பண்ணாலும் நம்ம வீட்டுக்கு போக முடியுதா, என்ன அடுத்து போக முடியல. அவங்க வரலையா அப்படி நம்ம நினைக்க முடியல. அவங்க வர முடியல, நம்ம போகக்கூடாது, இது மாதிரி தான் நினைக்கிறோம் இல்லையா? அதனால நம்மளுடைய
எண்ணங்கள் என்ன இல்லை, நம்மளால இன்னும் வந்து எல்லாருமே எனக்கு வேணும், எல்லாரும் கிருஷ்ணனுடைய விண்ணப்பம் அப்படி நினைக்க முடியல நம்மளால. ஓகே, நம்மளுடைய உண்மையான ஸ்டேஜ் அது. ஓகே, அதனால இப்போ இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், நடிக்க முடியாது. நான் வந்து பக்தர் ஆகிட்டேன்னு சொல்லி, பக்தங்கிறது பிரம்மபுதா ஸ்டேஜை மேல் தாண்டி போகும். அப்போ வந்து நம்ம இன்னும் பிரம்மபுதா ஸ்டேஜுக்கே வரல, நம்ம நான் வச்சுக்கணும், நம்ம இன்னும் லோவில் தான் இருக்கோம், நம்ம வந்து ஹைக் போகல. இதெல்லாம் பிரபாத் கிளாஸ்க்கு நம்ம சொல்கிறோம், உடனே எல்லாம் என்ன பண்ணுவோம், அப்ரிஷியேட் பண்ணுவோம், கை தட்டுவாங்க, பிரபு சூப்பர் மாதாஜி. அது யாருடைய கருத்து? பிரபாதுடைய கருத்து. அதனால நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நமக்கு ப்ரீச் பண்ணிட்டு இருக்கோம், அதில் ஒரு 4 பேருக்கு யூஸ் ஆகும். ஓகே, இப்படியே நம்ம பயிற்சி பண்ணி எப்படியாவது இந்த வாழ்க்கைக்குள்ள பிரம்மபுதா நம்ம வாழ்க்கையை ஏற்றதாக என்ன பண்ணணும், சரி பண்ணிடணும். அதுக்காக இஸ்கானை கிரியேட் பண்ணதுனால ஒரு வரப்பிரசாதம் இஸ்கான். ஓகே, இந்த முதல் பிரின்சிபல் பர்பஸ்லேயே பிரபா சொல்லிட்டார், நம்ம வாழ்க்கையோட ஏற்றத்தாழ்வை சரி பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆர்கனைசேஷன் கொடுத்துருக்காரு. நான் வந்து கிருஷ்ணாவுடைய கொண்டன், இதை வந்து நான் நினச்சிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன். ஓகே, ஹரே கிருஷ்ணா. எது? ஆமா, இந்த பக்தியில. ஆமா கரெக்ட். ஆமா, அது பேரலலா வரும். கரெக்ட், அது மேட்ச் பண்ண முடியாது. இதுல பிரம்மபுத்தா கரெக்ட், எல்லாம் கிருஷ்ணாவுடைய மெர்சி தான். அந்த ஸ்டேஜ் கூட வரும். அனர்த்த நிவர்த்தி இஸ் தட். ஏன்னா இப்போ வர்த்த மகாராஜாக்கு இருந்துச்சு இல்லையா, நான் வந்து ஒரு சத்ரியா, என்னோட டியூட்டி அந்த மானை நான் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு நினைப்பு வந்துச்சு. காப்பாற்றணும் அவ்வளவு தூரம் போன பிறகு அந்த இது வருது, வாசனை வருது, நான் சத்ரியா வந்திருக்கேன், என் கிங்கோட டியூட்டி ப்ரொடெக்ட் பண்றது, அந்த மாதிரி வாசனை வருது. சோ அந்த அனர்த்த நிவர்த்தி அங்கேயும் இருக்கு. அதனால நம்ம வந்து அவ்வளவு ஈஸியா நம்மளுடைய ப்ரொஃபஷன் அதுல இருந்து வெளியே வர முடியாது. ஓகே, நான் வச்சுக்கணும், நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டி பண்றோமோ அது எல்லாமே நம்ம கடைசி வரையும் வரும். கொஞ்ச நாள் மாயா வந்து பதுங்கி இருக்கும். ஒரு கதை சொல்லுவாங்கல்ல, புளிய கூண்டுகளை அடிச்சு போட்டுட்டு புளி ரொம்ப அமைதியாச்சு, 3 நாள் சாப்பாடு அமைதியாயிடுச்சு. அமைதியாயிடுச்சுன்னு சொல்லி புளி கூண்டை திறந்தா என்ன ஆகும், வேடனை என்ன பண்ணிடும், அது அவ்வளவுதான் கொன்றோம். அந்த மாதிரி தான் நம்ம மனசும் அப்படி அமைதியா இருக்க மாதிரி நடிக்கும். ஓ, நான் பெரிய பக்தன் ஆகிட்டேன், இப்ப ஸ்லோகம் சொல்றேன், எல்லாம் படிக்கிறேன், ஓகே நம்ம எல்லாரும் பிரபுஜி ஆகிட்டோம், மாதாஜி ஆகிட்டோம் அப்படின்னா எப்போ வந்து மாயா அட்டாக் பண்ணுவாங்க, மனசு வந்து மாறும்னு சொல்ல முடியாது. ஓகே, அதனால என்ன பண்ண, நம்ம வந்து பயிற்சி பண்ணிட்டே இருக்கிறோம் இறக்குற வரையும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. பாயிண்ட் சொல்லு. இந்த லைஃப்ல வந்து ஒரு பர்சன் வந்து இந்த மாதிரி யக்ஞா, அதாவது சாக்ரிஃபைஸே பண்ணணும்னா இந்த லைஃப்ல அவங்க எப்படி ஹாப்பியா இருக்க முடியும்? இந்த லைஃப்ல ஹாப்பியா இருக்க முடியலன்னா அடுத்த லைஃப்ல எப்படி ஹாப்பி? அதனால சாக்ரிஃபைஸ் இம்பார்ட்டன்ட். என்ன சாக்ரிஃபைஸ் பண்றோம் நம்ம? தபஸ்யா சாக்ரிஃபைஸ் என்ன பண்றோம்? சேன் பண்றது, இந்த மாதிரி சீக்கிரம் எந்திரிக்கிறது, இதெல்லாம் தபஸ்யா. ஓகே, இதெல்லாம் விடக்கூடாது. அது விட்டோன்னா ஹாப்பினஸே இருக்காது. இதுக்குள்ளேயே நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம், பிரசாதம் நல்லா சாப்பிட்றது, இதெல்லாம் ஒரு நாள் என்ஜாய் பண்ணிக்கலாம். ஓகே, இதுலேயே தேட்டர்லாம் வந்து அந்த ரெஸ்ட்ரிக்டட்லேயே போயிடணும். கொஞ்சம் அதிகமாக பண்ணலாம், என்ன ஆகிடும், நிறையா சாப்பிட்டா என்ன ஆகிடும், 3 நாள் சாப்பிட முடியாது அந்த மாதிரி. ஓகே, அதான் சொல்கிறோம், நீங்கள் சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணன் பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. இந்த கிருஷ்ண உணர்வு அடையணும்னா பகவான் கிருஷ்ணருடைய கருணையும் அவருடைய பக்தருடைய கருணையும் வேணும். இந்த கிருஷ்ண உணர்வு அடையிறதுங்கிறது ரொம்ப உன்னதமான விஷயம். மற்றபடி இந்த விரதங்கள் இருக்கிறது, உபனிஷங்கள், வேதாந்தங்கள், லட்சியம் இதெல்லாம் படிக்கிறத விட கிருஷ்ண உணர்வு உருவாக்கிறது தான் ரொம்ப உன்னதமான சமாச்சாரம் ஒரு பக்தனுக்குங்கிறது. ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ணா. கிருத்தியா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. கிருஷ்ணர் கூட ஒரு உறவு கொள்வதன் மூலம் நம்ம இறைவனின் நித்திய உலகை அடைகின்றனர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மேலோடு நித்திய உலகத்தையே நம்ம அடைச்சிடலாம் அவரோட ஒரு உறவு கொள்வது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மலையாளம் பிரபு. சொல்லுங்க பிரபு. கேட்கலையா நீங்க பேசுறது? மலையாளம் பிரபு என்ன 2ல இருக்கீங்க, ஒன்றுமே கேட்கல. பிருந்தாவதாஜி இதை ஓபன் பண்ணி பேசுங்க. ஓ, கேட்கவே இல்லை, போங்க. சரி, நீ சொல்லு ஹரிணி. நம்ம வந்து டெம்பிளுக்கு போகும்போது எந்த நிலப்பட போறது தான் இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து பர்பஸ் அதனால நம்ம பர்பஸ்லாம் பார்க்குறோம். ஓகே, வெரி நைஸ், வெரி நைஸ் பாயிண்ட். ஒரே நிமிஷம் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க பிரபு. கிருஷ்ண உணர்வு வந்து திவ்யமானது பிரபு. அப்புறம் வந்து வாயுவின் இயக்கங்கள் அனைத்தும் வந்து பௌதிகப்பட்டதுல இருந்து ஆத்மாவை தூய்மை செய்வதற்கு சாதகமா இருக்கு. தேங்க்யூ ப்ரோ. வந்து
அதாவது உணவு நாம் நாம் உண்ணும் உணவை பொறுத்தால் மட்டுமே புறம் கட்டுக்கொண்டது மிக அவசியம். ஆமா, அதுதான் உணவினை பொறுத்தாலே புறம் கட்டுக்கொண்டது மிக அவசியம். இதெல்லாம் வந்து பௌதிக மதத்திலிருந்து விடுபட்டு சாத்தியமே கிடையாது. தேங்க்யூ ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ஹரே கிருஷ்ணா. ஹரணி உபாயம் என்ன திருப்பி சொல்லு. நம்ம வந்து இஸ்கான் போகும்போது எந்த பர்பஸ் போல நான் வச்சுக்கணும். நம்ம வந்து ஐயோ அவங்க இப்படி பண்ண அப்படி பண்ணாங்கன்னு இப்போ யோசிக்க கூடாது. ஓகே, மீன்ஸ் அடுத்தவங்க இப்படி சர்வீஸ் ஓகே, மற்றவங்க இப்படி பிஹேவ் பண்ணாங்க அவங்க அப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, இதை பற்றி நம்ம யோசிக்க கூடாது. இஸ்கான் ஆர்கனைசேஷனை பிரபுபாத் எதுக்கு ஏற்படுத்திருக்காருன்னா, இதில் ஒருத்தர் வந்தார்னா அவர் என்ன பண்ணலாம், கிருஷ்ணனுடைய பார்ட் அண்ட் பார்சல் அப்படிங்கிறத உணர்றதுக்கும் ஒரு வாய்ப்பு, அருமையான வாய்ப்பு. நம்மளுடைய வாழ்க்கையின் ஏற்றத்தாழ்வை சரிவதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு. இதை நம்ம எப்பயும் மனசை பதிவு வச்சுக்கோம். எதுக்கு இஸ்கான் போகிறோம், எதுக்கு இஸ்கான் போகிறோம். ஏன்னா இல்லைன்னா மாயா என்ன பண்ணிடும், அப்படியே தூக்கிட்டு போயிடணும். தூக்கிட்டு போய் வேற ஏதாவது அப்போ இஸ்கான் மாசலையும் மதிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி போகும். என்னை யாரும் மதிக்கலாங்க, எங்கே மதிக்கிறதுக்கு என்ன இருக்குது, ஒன்றும் கிடையாது. திருநாத்தபி சுனிச்சேன் அது சொல்கிறாங்க இல்லையா, அது நம்ம மாவச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கிருஷ்ணா ஹெல்ப் பண்ணுவார். எப்படி பலி மகாராஜ் ஹெல்ப் பண்ணார் பார்த்தீங்களா. 3வது அடி எங்கே வைக்கிறதுனா அவருக்கு ஒரே வருத்தமாக இருக்கு, ஐயோ பிரம்மச்சாரி ஏமாத்திட்டோமேன்னு சொல்லிட்டு. அப்போ கிருஷ்ணரை நாலேஜ் கொடுத்தாரு, உன் மேலே இருக்க சொல்லு அப்படின்னு. இந்த நாலேஜெல்லாம் கிருஷ்ணா கொடுப்பாரு. அப்போ அந்த சிச்சுவேஷன் சமாளிக்கக்கூடிய அந்த இதை கொடுப்பார். ஆமாம், ததாமி புத்தியோகம். உடனே நம்மளை இன்ஃபீரியாரிட்டி அந்த மாதிரி கொண்டு வர மாட்டார், நம்மளை வந்து ஒரு செக்மேட் பண்ண மாட்டார். ஓகே, கிருஷ்ணனை கிட்டியா பிடிச்சோன்னா அவர் காப்பாற்றிடுவார் அந்த சிச்சுவேஷன். உங்களோட பாயிண்ட் A Krishna conscious persons begin from the transcendental knowledge stage and he is constantly in that conscious. Therefore, there is no falling down. Starting வந்து transcendental stage la அவர் begin பண்றார். யோகிக்கும் அந்த பக்தருக்கும் வித்தியாசம். A Krishna conscious person begins from the transcendental stage. அது வந்து ஸ்பீடான ஒரு எலிவேட்டர் டக்குனு போயிடுது. ஸ்டார்ட் பண்றது அந்த கான்ஷியஸ்ல கான்ஸ்டன்ட்டா இருக்கிறார். அதனால அது வந்து எந்த அதாவது அந்த ஃபால் டவுனே கிடையாது, ஃபால் டவுனே இல்ல. கரெக்ட், வெரி நைஸ். ஓகே, பிருந்தா மாதாஜி நீங்க தான். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஆன்மீக அறிவு என்பது பிரபுபாத புக்ஸ்ல தான் இருக்கு. அதனால அதை நம்ம படிச்சு மத்தவங்களுக்கும் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி படிக்கிறதுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஊக்குவிக்கணும் அவங்கள. வெரி நைஸ் பாயிண்ட். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீனா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீனா மாதாஜி நீங்க தான். ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணாவோட திருவடியை நல்லா டைட்டா பிடிச்சிட்டாலே வந்து இந்த பௌதிக கடல்ல இருந்து நம்ம ஈஸியா வெளியே போயிடலாம். வெரி நைஸ். அது முராரி. ஓகே, கில்லர் ஆஃப் முரா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரிபே மாதாஜி நீங்க சொல்ல முடியுமா? ஓகே, சத்யநாராயண பிரபு நீங்க சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. இப்போ இஸ்கானுக்கு போற பர்பஸ் பத்தி எல்லாம் சொல்லிட்டீங்க நீங்க. அது எதுக்கு போறோம் என்ன போறோம்னு மாதாஜிங்க எல்லாம் சொன்னாங்க. இதுல வந்து நம்ம வந்து நானும் சில வருஷங்கள வந்து இருக்கிறாங்க. இப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னாக்கா, இது நம்ம வந்து பயிற்சி தான் பண்றோம், பிராக்டிஸ்ல தான் இருக்கிறோம். யாரும் இன்னும் ஜீரோக்கு தொடவே இல்லை. என்ன சொல்றேன் நான் ஜீரோக்கு இன்னும் வரல, டச் ஆகவே இல்லை, -0ல தான் இருக்கிறேன் நான். சோ அப்படி இருக்கும்போது இப்போ வந்து கம்பேர் பண்ண தெரியுது எனக்கு. அதாவது எது நல்லது, இது இந்த வேலை போனா நல்லது, அந்த வேலை போனா கெட்டதுன்ற ஒரு இது வருது. முன்னெல்லாம் ஏதோ ஒண்ணு செய்வோம், ஏதோ ஒண்ணு போவோம், ஏதோ ஒண்ணு வருவோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து ப்ரியாரிட்டி வந்து இதுதான் தரணும், பிரிச்சுவல் தான் தரணும், இதுதான் முக்கியம். அதாவது காலையில எழுந்துட்டு பக்தி மார்க்கு போய் சுவாமிக்கு பூஜை பண்றது, பூஜை அறை சுத்தம் பண்றது, பூஜை நைவேத்தியம் பண்றது, இதுதான் நல்லதுன்னு தெரியுது. முன்னெல்லாம் எடுத்ததுமே ஏதோ குடிப்போம், செய்வோம், சாப்பிட்டு போயினே இருப்போம். நம்ம அது ஜெகதீயத்திலே கடல்ல இருந்தோம். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மாற்றத்தை வருது. இந்த மாற்றம் வரணும்னா இஸ்கான் வரணும் 100% நினைக்கிறேன். அதனால உங்களுக்கு வந்து ஒரு அங்கேயே ஒரு முன்னேற்றம் கிடைச்சிருச்சு. ஓகே, நீங்க முன்னேறிட்டு இருக்கீங்க. 10 இருந்து -8 அப்படி புரியுதா உங்களுக்கு? முன்னேறிட்டு தான் இருக்கும். ஆனா நான் அந்த ஸ்டேஜ் வரல, அதை நம்ம வச்சுக்கணும். ஓகே, அதனால நீங்க சொன்னது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் வேலை இருந்தா கூட இது எனக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. பகவானுக்கு பூஜை பண்ணிட்டு பகவானுக்கு எல்லாம் நைவேத்தியம் பண்ணிட்டு தான் பண்ணாதான் நான் சாப்பிடணுன்ற ஒரு இது வந்து ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. மாதாஜி இருக்காங்களா? நிர்மலா மாதாஜி இருக்காங்க. அவங்கள்ட்ட சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. சொல்லுங்க மாதாஜி.
பாயிண்ட் வந்து பிரபுஜி, இப்போ வந்து இந்த ஆன்மீகத்தை வந்து யாரு வந்து கடைபிடிக்க முடியும்னா, கொஞ்சமாச்சும் வந்து தெய்வத்து மேல வந்து நம்பிக்கை இருக்கிறவங்களாலதான் வந்து அந்த ஆன்மீக இதை வந்து கடைபிடிக்க முடியும். இல்லைன்னா கடைபிடிக்கவே முடியாது. எவ்வளவுதான் இது பண்ணாலும் கடைபிடிக்கவே முடியாது. அவங்களுக்கு அந்த கிருஷ்ணர் மேல பக்தி நம்பிக்கை இருந்துச்சுன்னாதான் அது வந்து பின்பற்றி முன்னுக்கு வர முடியும். இல்லைன்னா வரவே முடியாது. நம்பிக்கை எப்படி வரும்? ஹரே கிருஷ்ணா பிரபு. நம்பிக்கை எப்படி வரும்? நம்பிக்கை வந்து அசோசியேஷன் பண்ணும்போது வரும். ஓகே, பக்தரோட அசோசியேட் பண்றது, சரிங்களா? ஸோ பக்தரோட அசோசியேட் பண்ண நம்ம நம்பிக்கை வரும். அதனால வந்து நம்ம நம்பிக்கை வேணும்னு என்ன பண்ணணும், பிரபாத் புக்ஸ் அசோசியேட் பண்றது, இங்கே பக்தர்களை மீட் பண்றது, பிரசாதம் பண்ணி எடுத்துக்கிறோம், எல்லாரும் மிங்கிள் ஆகும் இல்லையா? இப்படியே தான் நம்ம நம்பிக்கை டெவலப் ஆகும். பக்தர்களுடைய அசோசியேஷன் இல்லாம நம்பிக்கை என்ன அது மேலே போகும். அதனால தான் இஸ்கானே கிரியேட் பண்ணிக்காரு பிரபாத். இஸ்கான் கிரியேட் பண்ணி இந்த மாதிரி எல்லாருக்கும் அசோசியேட் கொடுக்க அவங்களுக்கு என்ன நம்பிக்கை அதிகமாயிட்டு வரும். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், டெக்னிக் இது வந்து இந்த பிரசாதத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்றது, பிரசாதத்தை சாப்பிடுறது, இதெல்லாம் பண்ணாதான் வந்து அந்த பக்தி மார்க்கத்துக்கு நம்ம போக முடியாதுன்னா போகவே முடியாது. ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. இந்த கிளாஸ் எதுவும் முடிச்சுக்கலாம். நம்ம திருப்பி வந்து நம்ம சனிக்கிழமை ஹரிபுரம் வந்து அவங்க டிராவலர் இருக்காங்க, இல்லை அவங்கள முடியல, எடுக்க முடியல. திருப்பி வந்து நம்ம செவ்வாய்க்கிழமை சைத்தன்யேஸ்வரன் கிளாஸ் வந்து மீட் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கே இருந்த பக்தர்கள் அனைவருக்கும், ஆன்லைன் பக்தர்கள் அனைவருக்கும் வைஷ்ணவ பிரணாமம். வாச்சா கல்பதரோபஸ்ய கிருபா சிந்தர்பயேவச பதினாமேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. Thank you. Hare Krishna. Thank you, Prabhu. Hare Krishna. Thank you, Prabhu. Hare Krishna. Hare Krishna, Prabhuji. Hare Krishna. Hare Krishna.